நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் டே vlog தான் வந்துட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் கிடையாது, தெலோ இன்தானில் பார்த்தீங்கன்னா தெலோ இன்தான் பேராக்கில் தான் இருக்கோம். தெலோ இன்தான்னா என்னன்னு கேட்கலாம். நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ந்த கோபுரம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தெலோ இன்தான் மலேசியாலேயும் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சின்னோண்டா. அது அங்கே இருக்கிற இடம் தான் வந்துட்டு தெலோ இன்தான் பேராக்கில் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு காலைல வந்துட்டு பெருசாக நாங்கள் ஒன்றும் பண்ணல. வீட்டிலேருந்து கிளம்பணும், நடுவில் வந்து ஒரு குழி வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரலான்னு பார்த்தோம். அது வந்து ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே, அது என்ன ஞான தேவாய அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இந்த கோயில். அங்கே போய் பார்த்தா வந்துட்டு இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு தான் வந்துட்டு அந்த கோயில் திறக்குமா. இப்போ வந்து மணி வந்துட்டு 2:37 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம். என்ன இடம்னு தெரில, ஆனால் இன்னொரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய இடத்துக்கு வந்து போகிறதா வந்துட்டு நிறைய கோயிலுக்குலாம் வந்து போய் பார்த்தோம். ராமர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு என்னென்னமோ கோயிலுக்கு வந்து நம்ம போய் பார்த்தோம். பட் ஆனால் வந்துட்டு எந்த கோயிலுக்கு வந்து நம்மளால போக முடியல. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு எதுவுமா வந்துட்டு எல்லா கோயிலும் வந்துட்டு அடைச்சு கிடக்குது. அடுத்து வந்து நம்ம எங்க போறோம் சரியா தெரியல. ஐ திங்க் அந்த தெலோ இன்தான்ல வந்துட்டு வளைஞ்ச ஒரு சாய்ஞ்ச கோபுரம் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, சாய்ஞ்ச பில்டிங் ஒண்ணு. ஸோ அந்த ஒரு பில்டிங்க்கு தான் வந்துட்டு நம்ம போறோம்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குது. தெலோ இன்தானுக்கு நான் பல தடவை வந்திருக்கேன், பட் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பாப்போம் எங்க போறோம்னு. எங்கேயாவது போறதா இருந்தா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். ஓகே, நம்ம கிட்டே இருந்து ஒன்று வாங்கிட்டாங்க. நம்ம வந்து இப்போ ஒன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட கூட விட மாட்டாங்க. ஒன்று வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்குது. இது பேர் என்ன, பூயினோவா? என்னது பூயினோவோ என்னமோ சொல்லுவாங்க. பாருங்க, பூயினோ கிண்டரோட பிராண்டு. ஆக்சுவலாக கிண்டரோட பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோஸ்ட் ஃபேவரட். அவங்க சாப்பிடுவோம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து காமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நண்பர்களே, வந்து இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா முன்னார சொண்டோங்கிற ஒரு இடத்துலதான் வந்துட்டு இருக்கோம். முன்னார சொண்டோங்கன்னா என்னது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். முன்னார சொண்டோங்கன்னா இந்த இட்டாலியில பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கோம்ல, சாய்ந்து மாதிரி இருக்கோம்ல, அதே மாதிரி தெலோ இன்தானே ஒண்ணு இருக்கும். நான் போட்டோ காமிக்கிறேன் இதுல. ஸோ இதுலதான் வந்து நம்ம வந்து வெளியே இருக்கோம். 3rd ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இது என்னமோ காமிச்சிருக்காங்க. இது என்ன தெரியல என்னமா இது என்ன இது எனக்கே தெரியல, எங்க அம்மாவுக்கும் வந்துட்டு தெரியலையா. ஆனா வந்துட்டு இத பத்தி நான் ஒரு இது வந்துட்டு என்னமோ தண்டனை கொடுக்குற பெல்லாம். யாராவது தப்பு செஞ்சீங்கன்னா நீங்க கட்டி தொங்க விடணும். உள்ள என்ன இருக்குங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம உள்ள வந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தாஹூக்கு அண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா என்னவோ டிவி மாதிரி வந்துட்டு என்னமோ இருக்கு, தியேட்டர் செட்ல. இங்க பாத்தீங்கன்னா தாஹூக்கு அண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இங்க தாஹூக்கு அண்டா ஹரினி பாகாண்டாத்தோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாகாண்டாத்தோ அதுதான் வந்து இந்த இடம். ஸோ அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து படிக்க டைம் இல்லை, சரி சொல்லிட்டு நம்ம அப்படியே இப்படி வந்தோம்னா சரி பெருசா ஒன்றும் இல்லை. நம்மளை காமிச்ச மாதிரி இது வந்துட்டு அந்த தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு இது. அப்படியே இந்த மாதிரி வந்துட்டோன்னா எங்க அம்மா அப்பா வேற காணும், எங்க போனாங்கன்னு தெரியல. ஐயோ,
நம்ம உன்ன சொன்ன மாதிரி இந்த இது வந்துட்டு 1885 கட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கால இருந்து எல்லாருமே இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போயிட்டு படிக்கிறதுக்காக போட்டோ பிடிச்சி வச்சுட்டாரு. சரி நம்ம ஒரே ஒரு இதுவாவது படிப்போமேன்னு சொல்லிட்டு இப்படி வந்தா வாகாண்டத்து மறுபக்கான்னு முன்னான்னு சொல்லிட்டு என்னென்னமோ போடுறாங்க தெரியல. பட் பரவாயில்ல, நம்ம வந்து கீழே போயிட்டு கீழே எல்லாம் என்ன இருக்குன்னு காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ண போட்டுருங்க. ஓகே ஓகே, வந்து நம்ம இப்போ கீழே போறோம். அப்படியே நம்ம கீழே போனோம்னா கீழே இறங்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு கைஸ். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கு. கஷ்டமா இருக்கு கீழே இறங்குறதுக்கு. தப்பு விழுந்துருமோ பயமா இருக்கு. புடிச்சிட்டே அதான் இறங்கணும் போல. அப்படியே நம்ம இறங்கணும்னா வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இருக்கோம். லைட் வந்து தட்டிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து என்ன இருக்குன்னா அதே மாதிரி தகுக்கா அண்டான்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. என்னென்னமோ போட்டோஸ் எல்லாம் யார் யாரு போட்டோஸ்ல இருக்கானே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது என்ன இதுன்னே தெரியல. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட், நிறைய இது செயின்ட் லூக் சர்ச் இந்த மாதிரி சொல்லிட்டு ஹவுண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வந்துட்டு படிச்சு பார்த்தா தெரியும். பட் நம்ம இப்ப படிக்க வேணாம், நம்ம கூகுள்ல தட்டி படிச்சு பார்க்கணும். ஓகே, கூகுள்ல இருந்தா நம்ம தட்டி படிச்சு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா தாக்கூக்கான்னு சொல்லிட்டு பாகாண்டத்தை பத்தி போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம இங்க வந்தோம்னா பூங்காராய பத்தி என்னமோ போட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு நிறைய ஃபேக்ட்லாம் வந்துட்டு இங்க இருக்கு. என்னதுன்னே தெரியல. எதையுமே வந்துட்டு படிச்சு பார்க்கணும் போல. இப்படி வந்து பார்த்தோம்னா நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. இது வந்துட்டு ஜாலான் பசார்னு சொல்லிட்டு என்னமோ இருக்கு. ஜாலான் பசார் எல்லாம் ஜாலான் பசார் தான் நினைக்கிறேன். மேல பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல இருக்கிற இது வந்துட்டு ராஜா இஸ்தானா ராஜா மூட அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா என்னமோ இருக்கு. போட்டோ ஆடுது காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஒண்ணு ரெண்டு கிடையாது, நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா பாகாண்டத்தோல இந்த இந்த மின்னாரா சுண்டோங்க பாத்தீங்கன்னா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்க திருக்கலாம் முடியாது. பட் அழகா இருக்கு தெரியுதா. நைட் டைம் கொஞ்சம் லைட் போட்டோன்னே அழகா இருக்கு ஈவினிங்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கீழே போறோம். ஓகே, போய் பார்ப்போம். இப்போ வந்துட்டு இங்க என்னமோ மேப் எல்லாம் கொடுத்து இங்க வந்துட்டு ஹார்லிம் மெத்தடிஸ்ட் செகண்டரி ஸ்கூல் முன்னாரா சுண்டோங் தெலோ இன்தான் இதுதான் பாருங்க. முன்னாரா சுண்டோங் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தெலோ இன்தானோட மேப்னு நினைக்கிறேன். இது அப்படியே தெலோ இன்தானோட மேப்னு நினைக்கிறேன். மேப் வேணா பாருங்க. தெலோ என்னமோ போட்டிருக்கானுங்களே. தெலோ அன்சோ பண்டார் Pelaruan, Pelabuhan, kedua kepenting di Malaysia. ஆக்சுவலா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு புரியல. அது முதல்ல பாத்துறேன். அப்படியே நம்ம சுத்தி பார்த்தோம்னா நிறைய இது இருக்குங்க பாருங்க. முன்னாரா சொண்டோங்க எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாரா சொண்டோங்க. இப்படி வந்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாரா சொண்டோங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய மலேசியன் காயின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வில் எலிஃபண்ட் டெத் 1894 அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. என்னமோ எலிஃபண்ட் டெத் தான். என்னமோ இந்த நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும்ல, கூலி படத்துல காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு இந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது. இது பாருங்க அழகா இருக்குல்ல. இந்த போட்டோ அழகா இருக்கு. மேல ஒரு தாத்தா நிக்கிறாரு. இந்த தாத்தா யாருன்னு தெரியல. இப்படி வந்தோம்னா இன்னும் நிறைய இதுதான் இருக்கு.
இங்க வந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே உங்ககிட்ட வந்து ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கணும். என்னதுன்னா, நீங்க இப்படி வந்தீங்கன்னா உள்ள விழுந்துருமான்னு தெரியல. இப்படி வந்தீங்கன்னா உள்ள என்னமோ காசுலாம் வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து உள்ள வந்து காசு, 1 வெள்ளி நோட்டு, சிலிங் காசு இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. என்னதுன்னே தெரியல. உள்ள லைட்லாம் அடிச்சு கொஞ்சமா பயங்கரமா இருக்கு. என்ன கதைன்னே தெரியல. இப்படி எப்படியே வெளியே வந்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நடந்து ஓடிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய ஜாமெல்லாம் விற்கும். இந்த சைட் பாத்தீங்கன்னா நீங்க பப்புல்ல குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து குளிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸ்விம்மிங் பூலோட நிறைய சௌகாரம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அவ்வளவுதான் கைஸ். அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு டிக்கெட் எடுக்கிற இடம். இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பே பண்ணான்னு கேட்டீங்கன்னா, டிக்கெட்டோட ரேட் விலை வந்துட்டு அடல்ட்டுக்குலாம், அதாவது 18 வயசுக்கு மேல அடல்ட்டுக்குலாம் வந்துட்டு 2 வெள்ளியும், சில்ட்ரன்ஸ்லாம் வந்துட்டு 1 வெள்ளியும் தான் இருக்கு. சீப் தான். நீங்க வந்து நிறைய ஹிஸ்டரி பத்திலாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம உட்கார்ந்துருக்கோம், என்ன பண்றதுனே தெரியாம உட்கார்ந்துருக்கோம். சரியான வெயில் அடிக்குது. முதல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு, இப்ப பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது. சோ நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா? மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் வேற என்ன சொல்ல, அடுத்து வந்து நம்ம எங்க போறோம்னு பாப்போம். மணி வந்து இப்ப எத்தனைன்னு கேட்டீங்க. Oh my god, மணி வந்து இப்ப எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 5:33 ஆயிடுச்சு. அதாவது 5:30 ஆயிடுச்சு guys. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து உங்ககிட்ட காட்டிருப்பேன் தெரியல, முதல்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்னதுன்னு கேட்டீங்கன்னா போன் இருக்கு guys. சவுண்ட் கேக்குது போன்ல. ஹலோ 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 ஹலோ. ஓ மை காட், இந்த போன்ல வந்து பேசி பார்க்கும்போது என்ன தெரியுமா எனக்கு தெரியுது, காதுல வச்சு நம்ம பேசும்போது அந்த சவுண்ட் வந்துட்டு இங்க இருக்குல்ல கீழே உள்ள சவுண்ட் வந்துட்டு காதுல வச்சு நம்ம கீழே இப்படி பேசும்போது அந்த சவுண்ட் கீழே நம்ம பேசுற சவுண்டுக்கு மேல வந்து கேக்குது. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ. 1985 உள்ளதுதான் இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இருக்கு, இது வந்து 1995 உள்ளது. ஹலோ 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 ஹலோ. இதுல வந்து அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இல்ல, பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நிறைய தொப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. தொப்பி இதெல்லாம் இருக்கு, சப்பாத்தில இருந்து நிறைய இருக்கு. வந்தீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணுவீங்கிறத விட வந்தீங்கன்னா தெலோயின்தானை பத்தியான சுஜாரா வந்துட்டு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க வந்ததுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்கம்மா? இங்க வந்ததுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஒண்ணுமே கத்துக்கலையா? சரி பரவாயில்ல. வந்து பாத்தீங்கன்னா இவர் பேர் என்னதுன்னு சரியா தெரியல. இவர் பேரு யாசினும் என்னமோ பேர் வரும். அவர்தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரதமர்னு நினைக்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரேடியோல இருந்து நிறைய இருக்கு. உள்ள வந்துட்டு ரேடியோலாம் இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னமோ இது மாதிரி இருக்கு. இதுதான் வந்துட்டு ரேடியோ. பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்துட்டு முதல்ல ஒரு தாத்தா வந்துட்டு வரைச்சோம்ல, அந்த தாத்தா தான் வந்துட்டு இந்த இடத்த வந்து கட்டினவரா. ரொம்ப நன்றி தாத்தா, ரொம்ப நன்றி. ஒரு பேரு ஒரு பேர் என்னதுப்பா? எட்வர்ட் ஹார்பர்ட்னு சொல்லிட்டு இவரோட பேரு. நிறைய விஷயங்கள்லாம் இங்க இருக்கு, பார்த்தா நீங்க கத்துக்கலாம். இதை பார்த்தாலே தெரியும் இந்த பில்டிங்கோட ஸ்டைலு எப்படி கட்டியிருக்காங்கிறது. இதை பார்த்தாலே வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 2 குரங்குங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குதுங்க. 2 குரங்குகளும் இங்கே நம்ம எப்படி வந்தோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்துட்டு அந்த மன்னார் சொந்தவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னார் சொந்தவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. கடையில் வந்துட்டு நிறைய ஜாமான்லாம் இருக்குது. நிறைய சட்டையிலேருந்து எல்லாமே புது சட்டை நல்ல சட்டையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. வேணும்னா வந்து வாங்கிக்கலாம்.
ரேட்டு கேட்டால் என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா வந்துட்டு இந்த கடையோட ஓனர் வந்துட்டு நான் கிடையாது. ஓகே, இங்கே நிறைய கடைலாம் இருக்குது, நிறைய விளையாட்டு ஜாமான் கடைலாம் இருக்குது. என்னதான் நம்ம மெச்சூட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி கடைலாம் பார்த்தா நம்ம போக தான் தோணும். பட் ஆனால் போனால் நம்ம அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு ஏற்றுறாங்க. ஸோ அதனால் நம்ம போகக்கூடாது. அப்படியே வந்து நம்ம இப்படி வந்தோன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஜாமான்லாம் இருக்குது. தலைகாணி போஸ்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. எல்லாமே வந்துட்டு பேபியோட சின்ன சின்ன போஸ்டரு. அப்புறம் எப்படி வந்தீங்கன்னா நிறைய கடை இங்கே பார்த்திங்கன்னா பீசன் குறைக்காகவே வந்துட்டு கடை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பீசாங் குறை சுற்றிட்டு இருக்குது பக்கத்துலேயே. ஓரம் கொடுத்தாங்க வந்து ஏதோ இங்கே பார்த்திங்கன்னா வாட்ச்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா என்னமோ இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன முட்டாய் என்னமோ இருக்குது. நிறைய முட்டைலாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது ஓட்ஸு. இங்கே இன்னும் நிறைய ஸ்ப்ரே மாதிரி என்னென்னமோ இருக்குது. கிண்டர் ஜாய் பார்த்திங்கன்னா இருக்குது. முட்டாய் பார்த்திங்கன்னா இருக்குது. இது என்னமோ முட்டாய் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடு எல்லாமே இருக்குது. 1 கிராம் வந்து 100 கிராம் வந்துட்டு எவ்வளோ? 100 கிராம் எவ்வளோ? ஒரு வழியாக என்னமோ சரியா தெரில எவ்வளோன்னு. 100 கிராம் வந்துட்டு கணக்கு பண்ணுவாங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் தான் வந்துட்டு இருக்குது. யாருமே பார்க்காத டைமில் யாருமே இருக்கும்போது யாருமே பார்க்காத போது அப்படியே இப்படி வந்து 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 அப்படியே ஒரு மிட்டாய் தூக்கி வாயில் வந்து போட்டுக்கலாம். திருத்தனமாக வந்துட்டு வாயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த முட்டாய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 100 கிராம் வந்துட்டு 12 வெள்ளியா. அப்படிங்க வந்துட்டோன்னா ஜெரோக்குனா அவ்வளோ ஜோக்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் ஜெரோக்கு இங்கெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா அமரங்காய் தின்பன் ரெசிபின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முட்டாய்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து அந்த கடைக்காரன் டீ பாருங்க. ஜெரோக் டான் ரோஜாக் புவா ஜெல்லி பாய் ஷஹ்ரீன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஜெரோக்காக இதுக்காக வந்துட்டு இவங்க வெட்டிகிட்டு இருக்காங்க பழத்தை எல்லாத்தையும். இது என்ன பழமா இது என்ன பழமா? கலராக இருக்குது. இது என்ன பழனி தெரில, ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தா எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. இது என்னம்மா? இதுவா? பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஸ்ஸாம்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த ஜல்லியும் அந்த ஜொரோக்கும் வந்துட்டு போட்டதுக்கே கிட்டத்தட்ட 53 வந்துடுச்சு. மஹால்லாவோ நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். அது என்னமோ நண்பர்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அம்மா வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு வாசலில் பெருசாக வந்துட்டு ஒரு வெல்கம் பண்ணாங்க, அப்படி தான் சொல்லணும். பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க விடலை, எங்களை சுத்தமாக வீடியோ எடுக்க விடல. பட் ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் அது வந்துட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னு கேளுங்க. பார்க்க போனால் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, வெளியவும் போட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, இதுக்காக கண்டென்ட்காக வந்துட்டு போயிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அழகாக மறைச்சிக்கிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன். அழகாக வீடியோ தட்டிட்டு இப்படி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன். அக்கா பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து வீடியோ எடுத்தாங்க. அது சுற்றி கேமரா இருந்துச்சா, கோயிலில் மாட்டிக்கிட்டாங்க. வந்துட்டு நான் நினச்சேன் வீடியோ வந்துட்டு மூஞ்சி கம்மிங்க. நான் நினச்சேன் வீடியோ வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்
பிடிச்ச வீடியோ வந்துட்டு மாற்ற அடைக்க சொல்லுவாங்க. இல்லை அந்த ஸ்டாரி வந்துட்டு நான் சொல்கிறேன் டெலீட் பண்ண உள்ளே சொல்லுவாங்க. வந்துட்டு நம்ம போனோம். இவன் டேப் வச்சிருந்ததுனால புக்கு மாதிரி வச்சிருந்தான். நம்ம என்ன பண்ணிட்டோம், புத்திசாலித்தனமாக யோசித்து நானும் இவனும் பாக்கெட்டில் வந்துட்டு ஃபோனை வச்சோம். இந்த ஃபோன் வந்துட்டு அடிச்சிடுச்சு. கடைசியில் வந்துட்டு நம்ம எடுத்து கேமரா செட்டிங் பண்ணுறதுக்குள்ள அக்கா வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை அள்ளிங்க, வீடியோ ஆஃப் பண்ணுங்க கொடுத்தாங்க, ஃபோட்டோ அள்ளிங்கன்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டு அதை வந்துட்டு பெர்மனெண்ட் அடிக்கல, த்ராஷ்க்கு கற்றுலணும். த்ராஷ்க்கு தள்ளப்பட்டு கோயில் விட்டு வெளியே வந்தோடனே மறுபடியும் என்ன சொல்லுங்கள், ரீஸ்டோர் பண்ணிட்டோம். எப்படி வேணா நான் என்னோட டிவைஸ் வச்சு கூட வீடியோ எடுத்தேன். ரீஸ்டோர் பண்ண சொல்லிட்டேன். இவங்க அப்படியே விட்டுருந்தா கூட ஏதோ சொல்லியிருப்பேன். ஆனால் அழிக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்க போகிறது யாரு? நீங்கள் தான். நீங்கள் தான் ஒவ்வொரு லைக்லேயும் ஷேர் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்லேயும் ஷேர்லேயும் சப்ஸ்கிரைப்லேயும் தான் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னேறதுக்காக ஒரு வழியை சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக எங்களோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் இப்படிதான் இருக்காது கரும்பு விஷ்ணு பகவான் வேலை பண்ணாது. அழகாக இருக்குது. வச்சுருக்கேன். எங்கே போகிறீங்க? என்னோட சீக்கிரம் எடுத்தியா? போக்கே வச்சுருந்தோமா? போக்க வச்சுருந்தா இப்படி இது பண்ணுறான். எடுக்காதீங்கன்னா ஏன் எடுத்து வந்த நான் கையில் எப்படி வச்சுருக்கேன்? நான் எடுக்கலையே. இல்லை நான் எடுக்கல, டேப்பில் எடுக்கல.